Hello friends, welcome to Tamil Dheena Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு கேக் ரெசிபி பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான Black Forest கேக் தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா மைதா 1 கப், கோகோ பவுடர் 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், சால்ட் 1/2 ஸ்பூன், பவுடர் சுகர் 1 கப், ஆயில் 1 கப், vennila essence 1 டீஸ்பூன், பால் 1 கப், vinegar 1 டேபிள்ஸ்பூன், லெமன் 1. கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு இந்த மைதா மாவுலேருந்து 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். இதை 2-3 முறை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் உப்பு கொட்டி மீடியம் ஃப்ளேமில் அதை சூடு பண்ணிடலாம். இது சூடாகிறதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த பாலில் வினிகர் ஆட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வினிகர் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறை விட்டுக்கோங்க. கேக் டின் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைனா வெண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பவுலில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீமியாக வந்த பிறகு இதில் நம்ம பால் வினிகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் மாவு, அப்புறம் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதை நல்லா ஸ்பூனில் ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாமல் இருக்கும், கேக் நல்லா வரும். இப்போ இந்த கேக் டின்னு நம்ம அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். இது ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். இப்போ என்னோடது 35 மினிட்ஸில் வெந்துருச்சான்னு செக் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியோ உள்ளே விட்டு பாருங்கள். இதில் எந்த மாவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கேக் நல்லா ஆறணும். இதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் வெதுவெதுப்பான தண்ணியில் 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்துருக்கேன். அப்புறம் டாப்பிங்காக செர்ரி சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகர் ஆட் பண்ணி நல்லா விப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கேக் நல்லா ஆறிடுச்சு. இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 3 லேயர் கேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இன்னொரு பேட்ச் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு லேயர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ரீம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு சுகர் சிரப்பால் நனைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே செர்ரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ க்ரீம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் வச்சு மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். மேலே சும்மா கொஞ்சமாக டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே செர்ரிஸ் வச்சுக்கலாம். Black Forest கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்பெஷல் ஒகேஷனை Black Forest கேக்கோடு செலிப்ரேட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னாலும் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அது கூடிய சீக்கிரம் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன்.